இனிமே யார் நெனச்சாலும், ஏன் அந்த கடவுளே நெனச்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவோட உயிர காப்பாத்துறது ரொம்பவும் கடினமாயி போயிடுச்சு. ஏன்னா, டாக்டர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்னஸ் எல்லாத்தையுமே புட்டு புட்டு உடைச்சாங்க. உண்மையிலேயே இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நல்லவங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். கெட்டவங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. அப்படின்றத இப்போ தெளிவா எஸ்எஸ்கே புரிஞ்சுக்க போறாரு. அதுலயும் நம்ம இலக்கியாவும், ரேவதியும் எஸ்எஸ்கேவ கொண்டு போய் காப்பாத்தி, உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கேவுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. 6 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம தாக்ஷாயணி கிட்ட சொல்லி, தாக்ஷாயணிய பார்த்தீங்கன்னா வருத்தப்பட வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்றாங்க. ஆனா இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட கடைசி திக் திக் நிமிடங்கள். அதாவது இந்த 6 மாசம் அவரு என்னென்னலாம் செய்ய போறாரு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம ஏற்கனவே ரேவதிய ஏமாத்துனாங்க. அதே மாதிரி நம்ம கௌதம், அதாவது எஸ்எஸ்கேவுக்கு தெரியாது. நம்ம கௌதம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட மகன் அப்படின்ற மாரி சொல்லி, அதே மாதிரி இந்த தாக்ஷாயணி, தாக்ஷாயணி பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிய ஏமாத்தி தானே தாக்ஷாயணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த எஸ்எஸ்கே பரிகாரம் செஞ்சாகணும். அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ வரப்போகுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கேவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியாம, இப்போ நேரா பார்த்தீங்கன்னா போயிட்டு, அடுத்ததா வீட்ல பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த அஞ்சலியும், கார்த்திக்கும் அங்க பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலுக்கு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வேலை பாக்கி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலி பேருக்கு மாத்தி வைக்கணும் அப்படின்றது. ஆனா இப்போ நம்ம எஸ்எஸ்கேவுக்கு எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம இலக்கியாவும், ரேவதியும் என்ன நடந்தது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம நம்ம பார்த்தீங்கன்னா, எதுக்காக எல்லாருக்குமே தப்பு பண்ணணும்? அதுவும் இல்லாம என்ன நம்ம பார்த்தீங்கன்னா சாக கிடக்குறோம் அப்படின்ற மாரி தெரிஞ்சு, இலக்கியாவும், ரேவதியும் பார்த்தீங்கன்னா காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம, நடந்தது எல்லாத்தையுமே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. அதாவது இந்த 30 வருஷமா பார்த்தீங்கன்னா, என்னென்ன நடந்துச்சோ, ஆரம்பத்துல நம்ம ரேவதிய பார்த்தீங்கன்னா, ஏமாத்துனதுலருந்து எல்லாத்தையுமே. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே ஒரு முழு மனுஷனா மாறப் போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவரு செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ண போறாங்க. இவ்ளோ தப்பு பண்ணி கடைசியில என்னத்த சாதிச்சோம்? இன்னும் 6 மாசம் தான் நமக்கு டைம் இருக்கு. அந்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரோட இருப்போம். அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணி ரொம்பவே மனசொடைஞ்சு போயி இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதம பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னோட மகன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே முயற்சி பண்றாங்க. ரேவதிய ஏமாத்தி, ரேவதி மூலியமா பார்த்தீங்கன்னா உண்டான அந்த மகன் யாரு? அவனோட கால்ல விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாரி எஸ்எஸ்கே நினைக்க போறாரு. ஆனா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல இந்த எஸ்எஸ்கே அதாவது இந்த தாக்ஷாயணி, இந்த கார்த்திக், அஞ்சலி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த எஸ்எஸ்கே அப்பவே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுறாங்க. இத பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமா இருந்துச்சு. அதாவது எஸ்எஸ்கேவோட கடைசி காலம் வந்துடுச்சு. எஸ்எஸ்கேவோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே 30 வருஷமா பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அவர் பண்ண பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கெட்டதெல்லாம் சேர்ந்து அவ்வளவுதான் அவரோட உயிரையே பார்த்தீங்கன்னா கொன்னுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதாவது எஸ்எஸ்கே ரியலைஸ் பண்ணி நம்ம ரேவதி கிட்ட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்கறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்துறது. எல்லாரும் முன்னாடியும் வச்சு என் மகன் தான் கௌதம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாரு அப்படின்னா, உண்மையிலேயே அவரோட பாவம் எல்லாமே நீங்கிரும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.